ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையை உடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சுகத்தை கொடுத்து சுகத்தை அடைகின்ற ஆத்மா. நான் இது துக்கம் மற்றும் சுகத்திற்கான வெற்றி தோல்விக்கான விளையாட்டு என்பதை புரிந்திருக்கின்ற ஆத்மா. தந்தை இப்பொழுது அவருடைய பரந்தாம வீட்டை விட்டுவிட்டு எனக்கு கல்வி கற்றுத்தர வந்திருக்கின்றார். ஆகையால் நான் இப்போது முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது புத்திசாலியாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக என்னுடைய புத்தி என்ற பூட்டை திறந்திருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையிடமிருந்து சுகம், சாந்தி, செல்வத்திற்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற கல்வி சாலையில் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீமத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகத்தை தருகின்ற ஆத்மா. நான் முழுமையான ஞானத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து 3 உலகத்தின் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பிரம்மாவின் வாய் வழி பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. சீதையாகிய நான் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒரு ராமரை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையின் மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் 5 விகாரங்களை தந்தைக்கு தானம் அளித்துவிட்ட ஆத்மா. நான் ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற
நான் தந்தையின் மூலம் பதித்தத்திலிருந்து பாவனமாகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது முழு உலகத்தின் ஆதி மத்திய அந்திம ரகசியத்தை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் இப்பொழுது சிவத்தந்தையினுடைய குழந்தையாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. பிரம்மா குமாரி ஆகிய நான் சிவத்தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற ஆத்மா. நான் மும்மூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தை மூலமாக லட்சுமி நாராயணனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தேக அபிமானம் என்ற பூதத்திடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானி ஆவதற்காக பயிற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் காட்சி பார்க்கும் ஆசையை விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் நோக்கத்தை முன்னால் வைத்து முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் செய்விப்பவரின் நினைவின் மூலமாக சேவையில் சதா பணிவுடன் காரியங்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆத்மா. நான் எந்த ஒரு காரியத்தையும் கர்மயோகியின் நிலையில் மாற்றம் செய்கின்ற ஆத்மா. நான் கர்மம் மற்றும் யோகத்திற்கு இடையே சமநிலையில் இருக்கின்ற ஆத்மா. சேவையில் நான் ஒரு கருவி மட்டுமே என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் பழைய சம்ஸ்காரங்கள், பழைய குணங்கள் மீது வைராக்கியமுடைய ஆத்மா. நான் அனைத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனமாகி பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்காக அசைவற்ற சீரான மனோநிலை என்ற சிம்மாசனத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் அழிவற்ற சிம்மாசனத்தில் அமரும் பயிற்சி செய்து ஏக்ரஸ் நிலையினுடைய சிம்மாசனத்தில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஏக்ரஸ் ஆத்ம நிலை என்ற ஆசனத்தில் விற்றிருக்கின்ற ஆத்மா.
நான் சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றி மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.